அடுத்து நம்மளுடைய அப்பனோட 5வது வடிவமான சந்திரசேகரர், அதை பார்க்கலாம். நம்மளுக்கே தெரியும் சந்திரன்னா நம்மளுடைய சந்திரன். சந்திரனை தன்னுடைய முடியில் சூடியவர் அவர்தான் சந்திரசேகரர். அதாவது சந்திரனை அழிவிலிருந்து காப்பாற்றி தன்னுடைய தலையில் சூடியவர். அதனால் இவர் சந்திரசேகரர் என போற்றப்படுகிறார். இவருக்குன்னு சிறப்பான கோயில்கள் இருக்குதுங்க. இந்த இடத்துல தான் எனக்கு ஆச்சரியம். இதில் சந்திரசேகருக்கான சிறப்பான ஆலயம் ஈரோடு மாவட்டம் அத்தானியில் இருக்கிறது. அது எங்கள் ஊருக்கு பக்கத்தூர். இப்படி ஒரு சிவன் ஆலயம் இருக்கிறது இந்த கட்டுரைக்கு நான் தயார் செய்யும் வரை எனக்கு தெரியாது. அடுத்த டைம் நான் இப்போ ஊரில் இருக்கிறேன். ஊருக்கு போனால் முதல் வேலையாக அந்த சந்திரசேகரர் ஆலயத்திற்கு போய் என்னுடைய சந்திரசேகரரை வழிபடணுங்க. நம்மளுக்கே தெரியறதில்ல சில விஷயங்கள். அது இல்லாமல் திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற திருச்செந்துறைங்கிற ஊரில் இருக்குது. இங்குள்ள சிவன் பலாப்பழத்தை போன்ற சுரசுரப்பான தோற்றமுடையவராமா. அதுக்கான காரணம் என்னன்னு தெரில. உங்களில் யாராச்சுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நானும் முடிஞ்ச அளவுக்கு அதை பற்றி ஆராய்ச்சி செஞ்சு சொல்கிறேன். இவர் இந்து சேகரன்னு சொல்கிறாங்களாம். இந்துன்னு சொன்னால் சந்திரன்னு ஒரு அர்த்தம் இருக்குதான். அந்த விஷயம் எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். அதனால் இவர் இந்து சேகரன் அப்படின்னு சொல்கிறாரு. மதனசேகரன் அப்படின்னு சொல்கிறாங்க. மதனன்னாலும் சந்திரன்கிற பொருள் இருக்குது. இது மாதிரி நிறையா பேர்களில் நம்மளுடைய அப்பனை அழைக்கிறாங்க.